12 சனி. 12 சூரியன் பார்த்துட்டோம். இப்ப 12 சனி போகும். 12 சனி இருக்கிறது நல்லதே இல்லை எப்பயுமே. பொதுவா சனி எங்க இருக்கிறதுமே நல்லதுன்னு சொல்லிட முடியாது. 3, 6, 10, 11 அங்கேயும் 10ஆம் இடத்துல தொழிலை கெடுக்கத்தான் செய்வார். அங்கேயும் இருந்தாலுமே 10ல ஒரு பாவி இருக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லப்பட்டாலும் கூட அந்த இடத்துல அவர் இருக்கிறது தொழில் முடக்கத்தை கொடுத்து அதுக்கப்புறம் ஏத்துவார். அப்புறம் சுபத்துவம் பாவத்துவத்துக்கு மாறி சுபர்களோட தொடர்பு பாவ தொடர்பு அவர் இருக்கிற அமர்ற இடம் ஸ்தான பலம் இதெல்லாம் வச்சுதான். ஸ்தான பலம் கிடையாது. 12 போனார்னா ஸ்தான பலம்லாம் இல்லை. ஆட்சி உச்சம் இருந்தாதான் ஸ்தான பலம். 12 திக்பலமும் கிடையாது. சோ அப்ப 12 அவர் இருக்கிறது கடுமையான அந்த 12ஆம் வீட்டு வேலையை ரொம்ப தெளிவா செய்வார். 12 என்ன? விரயம், பிரிவு, சண்டை, சச்சரவு, கேஸு இதெல்லாம் வரும் 12. நமக்கு தெரிஞ்ச நண்பருக்கு ஒருத்தருக்கு 12 சனி, தனுசு லக்னம் 12 சனி. தொடர்ந்து பாத்தீங்கன்னா சனி தசை வந்ததுல இருந்து ஒரே சண்டை பிரச்சனை, ஃபேமிலியில ஏகப்பட்ட குளறுபடிகள். 12 இருக்க சனி கடுமையான தூக்கத்தை கெடுப்பாரு. பாவத்துவம் ஏற்கனவே ஒரு செவ்வாயோட வீட்டுல கடுமையான ஒரு கிடுக்குப்பிடியான நிலைமை. அந்த செவ்வாய் வீட்டுல அங்க இருக்கிறது சனியை கண்டிப்பா பாவத்துவப்படுத்தும். மேற்கொண்டு சுபர்கள் யாரும் தொடர்பே இல்லை அப்படிங்கிற பட்சத்துல நிச்சயமா குளறுபடிகளை உண்டு பண்ணவே செய்யும். விரயத்தை கொடுக்கும், தேவையில்லாத செலவுகளை கொடுக்கும், வம்பை கொண்டு இழுத்து இவருக்கு விடும். அந்த 12 சனி இருக்கிறது எந்த விதத்துமே சிறப்புன்னு சொல்லிடவே முடியாது. தேவையில்லாத வம்பு வழக்குகள்ல நம்மளை கொண்டு போய் ஈடுபடுத்தக்கூடிய ஒரு அமைப்பு. அதுவும் இல்லாம அவர் எந்த ஆதிபத்தியத்தை பெறாரோ அந்த காரக உறவு கூட வம்பு இழுத்து விட்டுருவாரு, விரயத்தை கொடுப்பாரு. 3ஆம் இடத்துக்குடைய அதிபதி தனுசு லக்னத்துக்கு அவர் 2 மற்றும் 3 கூடையவர். அப்ப குடும்ப உறுப்பினர் கூட விரயம், அவங்க கூட ஒரு சண்டை, அவங்களுக்காக விரயம் பண்றது. பணம் எந்த ரூபத்துல விரயம் ஆகுதுன்னே தெரியாது. 2 கூடையவன் 12 உட்கார்றாருங்கும் போது 12ஆம் இடம் விரயத்தை தர்றது. சுபர்களோட தொடர்பே இல்லைங்கிற பட்சத்துல சனி அதற்கு கர்ண கொடூரமா கெடுப்பாரு, தூக்கத்தை கெடுப்பாரு, உங்களுக்கு வர வேண்டிய நல்ல விஷயங்கள் கெடுப்பாரு. 12 இருந்தாலும் நேரம் 6ஆம் இடத்தை தொடர்பு கொள்வாரு. அப்ப வேலையில சிக்கல், கடன், நோய், வம்பு வழக்குன்னு ஒரு மாதிரி நெகட்டிவ் பலனை கொடுக்க ஆரம்பிச்சிருவாரு. இப்ப அந்த இடத்துல ஒரு பாவ கிரகம் யாருமே இல்லை அப்படின்னா பிரச்சனை இல்லை. மேற்கொண்டு 6ஆம் இடத்துல ஏற்கனவே ஒரு பாவ கிரகம் இருந்துச்சுன்னா சுத்தம் சொல்றதே, அதாவது சொல்லிக்கிறக்கே அங்க பலனே இல்லை. தொடர்ந்து அவ்வளவு கஷ்டத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு தன்மை. நான் சொன்ன அந்த நபருக்கு 6ல ராகு, ஏற்கனவே 12 அவர் பாக்குறாரு. மேற்கொண்டு அந்த ராகுக்கு கடுமையான பாவத்துவம். 3 செவ்வாய் 4ஆம் பார்வையில பார்த்து அது ஒரு பாவத்துவம். ரொம்ப சரியான கிடுக்குப்பிடியான ஒரு பிரச்சனையில அவருக்கு போயிட்டு இருக்கு. ஸோ 12 சனி இருக்கிறது எந்த விதத்திலுமே நல்லதே இல்லை. சுபர்களோட தொடர்பு கிடைச்சால் விதி விலக்கு.